அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். இந்த விளையாட்டு போட்டிகள் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஒவ்வொரு விளையாட்டிலும் அதிசிறந்த ஒரு பயிற்சியாளரும் ஒரு ஆசிரியரும் இருந்தால் அந்த விளையாட்டு துறையில் நாங்கள் பல சாதனைகளை படைக்கலாம். பல மாணவர்களை அந்த ஒரு விளையாட்டு துறைக்குள் கொண்டு வந்து பல வீரர்களை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சாதனைகளை இலங்கைக்கும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி நாங்கள் பெயர் பெறலாம். அப்படிதான் இலங்கையும் கூட பல விளையாட்டுகளில் தங்களை அடையாளப்படுத்தி அந்த விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்கள் மூலமாக பல வீரர்களை உருவாக்கி இன்று இலங்கை என்கின்ற ஒரு நாடு விளையாட்டினூடாக அடைந்திருக்கின்ற பெருமை என்பது அலாதியானது. இப்படி பல விளையாட்டுகள் புதிதாக சர்வதேச ரீதியிலான அங்கீகாரத்தை பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த உடற்பயிற்சியில் எப்பொழுதுமே இந்த உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் அதிகமாக இந்த பொடி சார்ந்து அவர்களுடைய செயற்பாடுகளை அவர்கள் திறமைப்படுத்தும் பொழுது இதற்குள்ளே இருக்கின்ற அந்த விளையாட்டுகள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை காட்டுவதில்லை. இருந்தாலும் சமீபத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற இந்த வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் என்கின்றவையெல்லாம் தாண்டி இப்பொழுது மிக முக்கியமாக இந்த ஸ்ட்ராங் லிஃப்டிங் என்கின்ற ஒரு விளையாட்டு என்பது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விளையாட்டாக மாறி வருகிறது. அதனுடைய மிக முக்கியமான அந்த சங்கத்தினுடைய தலைவரை நாங்கள் இன்று எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். முகமது அரஃபாத் மாஸ்டர் அவரோடு தான் நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக இந்த விளையாட்டு என்பது எப்படி பிரபல்யப்படுத்துவதற்கு அவர்கள் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், அவர்களுடைய பங்களிப்பு என்பது பல வீரர்களை உருவாக்குவது என்பதை தாண்டி இதை ஒரு விளையாட்டாக அங்கீகரிப்பதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் எப்படி மேற்கொள்கிறார்கள், சர்வதேச ரீதியாக இது எவ்வளவு தூரம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது, அது இலங்கையில் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எமக்கு எழுகின்ற பல்வேறுபட்ட சந்தேகங்கள், வினாக்களை அவரிடம் கேட்டு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. குறிப்பாக வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் இந்த விளையாட்டு அனைவருக்குமே தெரியும். ஸ்ட்ராங் லிஃப்டிங் என்று வரும்பொழுது, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் என்று வரும்பொழுது அது பலருக்கும் இன்னுமே புரியாத ஒரு தெரியாத ஒரு பெயராக இருக்கிறது. இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் என்கின்ற ஒரு விளையாட்டை அறிமுகப்படுத்த வேண்டும், அதனூடாக ஒரு மிகப்பெரிய அளவில் பல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த எண்ணம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு நான் நினைக்கிற மாதிரி 2021 நான் விசிட் பண்ணுறேன் இந்தியாவுக்கு விசிட் பண்ண நேரம் இந்தியாவில் இந்த ஃபெடரேஷன் இருக்கிற அநேக அஃபீஷியலாக நான் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஆலோசிக்கிறேன். எனக்கு தேர்வுப்பட்டிக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் இல்லை, பொதுவாக ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நான் ஆல்மோஸ்ட் 42-3 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன். இல்லாமல் நான் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். வேறு எனக்கு ஓன் ஜிம் ஒன்று இருக்குது. அப்படி இருக்க போல் நான் நினச்சேன் இலங்கையில் பிரச்சனை இல்லாத ஒரு ஃபெடரேஷன் வரணும். அதுதான் என் ஆம்பிஷனாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஃபெடரேஷன்களை பார்த்தா உலகம் முழுவதும் ஒரு ஃபெடரேஷன் 4-5 ஃபெடரேஷனாக இருக்கு. அந்த உள்ளால கிளாஷஸ் உண்டாகும். அப்போ இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு அநேகமாக பிரச்சனை உண்டு பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் போகுது. அதே மாதிரி நான் பார்த்தா வெரி கிளியர் ஃபெடரேஷனாக எனக்கு தேர்வுப்பட்டிக்கு ஒரே ஒரு ஃபெடரேஷன் உலகத்துலேயும் ஒரே ஒரு. அப்போ அதை பற்றி நான் யோசிங்க போல தான் நான் இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறேன். இந்தியாவில் விசிட் பண்ணி அவங்களோட ஆலோசித்து அவங்க மூலமாக இந்த ஃபெடரேஷன் எனக்கு கிடைக்குதுன்னா இப்போ நம்ம இலங்கைக்கு இப்போ நம்ம டிசம்பர் போகிறேன். அவங்களோட 10th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு அஃபிஷியலாக நான் போகிறேன். அவங்க இன்வைட் பண்ணி நான் போகிறேன். இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் சும்மா நான் தனியாக போகிறேன். ஆஸ் அ கெஸ்ட்டாக நான் போகிறேன். பேத்து அவங்களோட காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸில் எனக்கு 5 மினிட்ஸ் பேச தந்தாங்க. நான் அதை ஆல்மோஸ்ட் அதை 25 மினிட்ஸாக அதை எடுத்தேன். என்னை ஊரை பற்றி பேசுகிறதுக்கு சொல்ல தேவையில்லை. சரி, நான் பேசினேன். என்னோட ஊர் இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈகி ஜிம் 2880 ஜிம் ஈகி. ஆனால் எங்கள்கிட்ட முக்கியமாக வெளியே கொடுக்குற பாடி பில்டிங்க்கு தான். பாடி பில்டிங் சொல்கிற ஒரு ஜிம் உள்ளுக்கு நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லை ஜிம் சொல்கிறேன். பொதுவாக மனுஷருக்கு எல்லாமே பேத்து செய்யக்கூடிய இடம் தான் ஜிம் சொல்கிறேன். நாங்கள் இதே மட்டும் இல்லை, நயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இது உள்ளுக்கும். எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வெளியே கொண்டாடும். அது சுற்றி தான் நான் இங்கே வந்துக்கிறேன். இது அப்போ அவங்க சொன்னால் ஓகே, நீ எக்ஸ்பிளைன் பண்ண என்னமா உங்களுக்கு. நான் சொன்னேன் இப்போத்துக்கு எனக்கு ஏழுமானே தான் இந்த ஃபெடரேஷன் எனக்கு தந்தால் நான் இலங்கையில் இது ப்ரொமோட் பண்ணி இந்த கூடிய சீக்கிரத்தில் 2-3 வருஷத்துக்குள்ளால் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு கொண்டாரு. அப்போ அவங்க இங்கே நம்பினாங்க. எனக்கு அந்த ஃபெடரேஷனை தந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொழும்புல எக்ஸாம் ஒன்று வரைக்கும் எனக்கு செய்ய அஃபிஷியலாக ஒன்றும் தெரியாமல் ஃபெடரேஷன் ஒன்று எடுத்து வரையில. மற்ற ஸ்போர்ட்ஸ்மா இல்லை, இது வேறு ஸ்போர்ட்ஸ். அப்போ முக்கியமாக 3 ஈவெண்ட் எங்களுக்கு ஒன்று எக் லிஃப்ட், மற்றது இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ், இன்னொன்று 2 hand curl. அப்போ இந்த 3 ஈவெண்ட் தானே. அதில் ஒன்று தான் ரிஸ்கி எக்ஸசைசஸ் நாங்கள் நினைக்கிறோம். எக் லிஃப்ட் அது அநேகமாக ஜிம்களில் மிச்சம் செய்ய மாட்டாங்க.
அப்போ வந்து மற்ற 2 வந்து ஆர்டினரி எல்லாமே செய்வாங்க. காமன் எக்ஸசைஸு 2 அண்ட் கேர்ள்ஸ்னால் 185% ஜிம்மில் அது யூஸ் பண்ணுற எக்ஸசைஸ் உண்டு. இன்க்ளைன் சொன்னால் வந்து 65% யூஸ் பண்ணுற இது எல்லாமே லேசியானது தான். இதை ஒன்றே ஒன்று தான். அப்போ இது எனக்கு லேசியாக இருந்துச்சு. நான் கொண்டாந்து இதை வந்து இலங்கையில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு மெம்பர்ஸ் மாதிரி. நான் அங்கே ஒரு எக்ஸாம் ஒன்று செஞ்சேன், ஜட்ஜிங் எக்ஸாம் ஒன்று செஞ்சேன். அந்த ஜட்ஜிங் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 3 டேஸ் நான் அங்கே ஆகிச்சு. அதை நான் செஞ்சு அதில் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு ஃபெடரேஷன் அஃபிலியேட் ஆகிக்கொண்டு நான் இலங்கைக்கு வந்தேன். இலங்கைக்கு வந்து இலங்கை இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லி நான் மட்டும்தான் இதை தெரிஞ்ச. அப்போ வந்து எனக்கு ஒரு டீம் ஒன்று தேவைப்பட்டுச்சு இதை ஃபார்ம் பண்ண. அப்போ வந்து நான் டிசைட் பண்ண வந்து தெரியாதவங்களை எடுக்கும் போது நல்ல இது வேறு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க நல்ல குவாலிஃபைடு ஆள்கள் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 30-40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இங்கே தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பாடி பில்டிங் ஃபெடரேஷன் ரிட்டையர்ட் ஆனவங்க, பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அதே மாதிரி ஃபெடரேஷன் இருக்கிறவங்கள தான் நான் எடுத்தேன். வந்து ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் வாங்கி என்னோட பேசுவோம். பேசி இதே மாதிரி ஃபெடரேஷன் நான் குழந்தைக்கிறேன் எங்களோட விலசா அவங்க என்னைய நேரத்தோட தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டுச்சு வந்து அவங்க டீம் ஒன்று நல்ல டீம் ஒன்று செலக்ட் பண்ணவாங்களே அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அவங்கள ஃபர்ஸ்ட் ஜட்ஜிங் A grade ஜட்ஜஸ் மாதிரி என்ன ப்ரீவியஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மற்ற இதுகளை ஜட்ஜ் பண்ண அவங்களுக்கு. இதே வந்து அடிஷனலாக இதை கொடுத்து அவங்கள குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 12-15 பேர் நான் ட்ரெயின் பண்ணேன் எஸ் ஜட்ஜஸ். எவ்வளோ காலம் எடுத்துச்சு அவங்க இந்த ஜட்ஜஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்து 1.5 month எங்களுக்கு போச்சு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் எக்ஸாம் வச்சு அதே மாதிரி அவங்களுக்கு 7 மாதம் மட்டும் அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை சொல்லிக் கொடுத்தேன். ஒர்க் ஷாப் வச்சோம் 1 by 1. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நாங்கள் மூவ் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த அஃபீஷியல்ஸ் 15 பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வச்சோம். அவங்கள மூலமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் மூவ் பண்ணினோம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போடணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள எடுத்தோம் நாங்கள். அப்போ அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படியுமே ஜிம்முக்கு நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஒன்று தான், இது லிஃப்டிங் ஒன்று தான். அப்போ வந்து எனக்கு லேசி இவங்களையுமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எடுத்து பார்க்கல. எனக்கு இதை வந்து மன்சர் மத்தியில் கொண்டு போகிற ஜிம்முள்ள கொண்டு போகிற ரேஸ் அது விட்டு இன்னொரு சவால் ஒன்று இருந்துச்சு. அந்த சவால் தான் இலங்கையை பொறுத்தவரையில் 74 ஃபெடரேஷன் நீக்கி 74 ஃபெடரேஷனில் ஃபங்க்ஷன் இருக்குது. நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிக்கும். 38 ஃபெடரேஷன் மாதிரி தான் ஃபங்க்ஷன், மற்ற எல்லாம் ஸ்லோவாக தான் போகுது. அப்போ வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த ஃபெடரேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு கொண்டாடுறோம். அப்போ அதுக்கு வந்து வெளியால் வந்து தாருமே இவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ண சரி எங்களோட ஃபெடரேஷனு. அதே மாதிரி இஷ்யூஸ் நாங்கள் காண்றோம் இலங்கையில். அப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு சரௌண்டிங் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ பிரசிடென்ட்மார்கள் எல்லாமே எனக்கு க்ளோஸ். நான் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் இருக்கிற ஃபீல்டில் எல்லாமே அவங்களோட நான் பேசினேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி எங்களுக்கு போகல, எப்படியுமே கஷ்டம். அவங்க பின்னுக்கால என்ன சரி செஞ்சு போட்டால் எங்களுக்கு அதில் ஸ்டாப் ஆகும். அப்போ நான் அவங்களோட பேசி அவங்கக்கிட்டால வாய்ஸ் கார்ட், வீடியோ கிளிப்ஸ் இந்த பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டூர்னமெண்ட் ஒன்று வைக்க போகிறேன். அதே மாதிரி எல்லாம் அனைவரும் இலங்கையில் லெஜெண்டரி ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்கக்கிட்டால எல்லாம் எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் அதை நான் செஞ்சு கொண்டு போனேன் கண்டினியூஸ்லாம். அப்போ இதில் ஆர்வம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் மற்ற ஃபெடரேஷனில் வந்து இதுக்கு ஒரு தடையும் இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஃபெடரேஷன் உண்டு. அப்போ எங்களுக்கும் பாடி பில்டிங் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பவர் லிஃப்டிங் எல்லாம் பிரசிடென்ட்மார்கள் இதுக்கு எங்களுக்கு பூர்வ ஒத்துழைச்சாங்க. இன்னும் கஷ்டமான வேலை அதை நேரத்தோடு நான் மூவ் பண்ணி செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டுக்கு இந்த ஃபெடரேஷனை வந்து ஸ்டாண்டர்டாக நாங்கள் நடத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒன்று இலங்கையில் வைக்க நான் டிசைட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு வந்து ஒத்தருமை செய்யாத முறையாக நான் செய்ய. இதெல்லாம் நடந்த காலப்பகுதி என்பது 2023 அந்த மாதிரி காலம். அந்த 2023 இப்போ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் தான் இந்த ஃபெடரேஷன். அதுக்குள்ளே 4 சாம்பியன்ஷிப் இலங்கையில் வச்சுக்கிறோம். ஸ்டாண்டர்டாக நாங்கள் நடத்தினோம். ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் வைக்க எனக்கு தேவைப்பட்டுச்சு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ் இருக்குன்னு காட்டுறது எனக்கு இலங்கைக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நான் அவங்கள இன்வைட் பண்ணேன். நடுவர்களாகவும் இன்வைட் பண்ணி ரெஃப்ரீஸ் அண்ட் கெஸ்டா என்ன வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஜெனரல் செக்ரட்டரி வந்து இலங்கைக்கு வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அவங்க 3 பேரும் இலங்கைக்கு நான் அழைப்பிக்கேன். ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா. அப்போ வந்து ஸ்ட்ரென்த் ஒன்றைக்கு மன்சருக்கு ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட்டில் இதே மாதிரி நடக்கிறேன்னா அது நடக்க கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களோட ஹோட்டல் அக்கோமடேஷன் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்றும் இல்லாத பீரியடில் நாங்கள் அது நடத்தி காட்டினோம். அந்த ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட்டில் நாங்கள் அநேகமாக 90 பேர்
பார்ட்டிசிபேட் பண்ண இலங்கையிலே. அது முதல் இதுலயே 90 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுவும் 2023 பொதுவா இலங்கையை பொறுத்தவரையில் இந்த 2020-23 காலப்பகுதி என்பது மிகப்பெரிய பல்வேறுபட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த ஒரு காலப்பகுதி. அதில் ஒரு புதியதொரு விளையாட்டை கொண்டு வந்து 2023 என்பது பல்வேறுபட்ட பொருளாதார சிக்கல்களிலிருந்து ஓரளவு மீளக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நாங்கள் இலங்கை மக்கள் வந்து கொண்டிருந்த ஒரு தருணத்திலே நீங்கள் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் என்கின்ற ஒரு விளையாட்டை அறிமுகப்படுத்தி அதற்கு ஒரு ஃபெடரேஷனை மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்த்து அதனூடாக ஒரு முதலாவது ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியை நடத்துகிறீர்கள். அதற்கான வரவேற்பு என்பது எப்படி கிடைத்தது? நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா அநேகமாக இலங்கை முழுவதும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் என்னென்ன நான் அப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு கொடுத்தோம். எங்களுக்கு இலங்கையில் இருக்கிற எல்லா ஃபெடரேஷன்கள்லையும் எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. ஏன்னா அதுக்கு ஒருத்தருமே க்ராஸ் ஆகலை எனக்கு. ஏன்னா நான் அதே மாதிரி மூவ் பண்ணினேன். எனக்கு தெரியும் மன்சர் இனியமாக இருக்கணுன்ற இது இல்லை. ஒருத்தர் ஒரு அவங்கள தெரிஞ்சுக்கொண்டு நான் அவங்களே மாதிரி மூவ் பண்ணினேன். அது லேசியாக பேத்துடும். எங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் அதே மாதிரி நான் மூவ் ஆகினேன். அது எனக்கு இன்னும் வரைக்கும் அதே மாதிரி மூவ் ஆகிக்கணும் தான் போகிறேன். எல்லாத்திடையும் ஆதரவு ஈக்கோன்னு ஒரு ஃபெடரேஷன் முன்னுக்கு போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற அத்லீட்ஸ் எல்லாமே எங்களுக்கு சரியாக கொண்டு போயிடலாம். அவங்களும் பயத்தில் வந்துடுவாங்க. இன்னொரு ஸ்போர்ட்ஸ் செஞ்சு இதுக்கு வரக்குள்ள இன்னொரு பயமிக்கு அதெல்லாம் இல்லாமக்கிறதுக்கு தான் எனக்கு தெளிவாப்பட்டி எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற நிலைமை நான் கொண்டு வந்து அவங்களுக்கு மத்தியில் வச்சேன். குறிப்பாக பிரதானமாக எழுகின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த விளையாட்டு உடற்பயிற்சியில் இருக்கின்ற மிக முக்கியமான விளையாட்டு என்று பார்க்கும் பொழுது வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங். நீங்கள் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் என்ற விளையாட்டை கொண்டு வரும் பொழுது என்ன வித்தியாசம் இருக்கிறது? பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங்கை தாண்டி ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் இருக்கின்ற வேறுபாடுகள், வித்தியாசங்கள் என்ன? இதில் இருக்கிற வித்தியாசம்னா இது என்ன புல் அண்ட் புஷ். அது விட்டு இது வந்து நாங்கள் நினைக்கிறேன் கம்பவுண்ட் எக்ஸசைஸில் இதில் தான் இருக்குது. இது வந்து மசில் மூவ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி செய்கிற எக்ஸசைஸ். அது வந்து இதுலேருந்து வேறுபட்டு எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை. எல்லாமே இது செய்கிற எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி செய்கிற எக்ஸசைஸ். ஆனால் அதுகளையும் இதுகளையும் கம்பேர் பண்ணக்குள்ள டோட்டலி எல்லாமே ஒன்று தான். ஆனால் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த இது வந்து செய்யக்குள்ள நாங்கள் பெஞ்சை யூஸ் பண்ணோம். இன்க்ளைன் 90 டிகிரி, 160 டிகிரி. அதில் அப்படி இல்லை ஃப்ளட் பெஞ்சை யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நாங்கள் டெட் லிஃப்ட்னு சொல்லுவோம். இது வந்து எக் லிஃப்ட்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே என்பது பவர் லிஃப்டிங். இது வந்து எக் லிஃப்ட். இதுலயும் நாங்க யூஸ் பண்ண சேம் மசில் தான். மசில் ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் அதே மாதிரி கோ ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதுக்கு லம்பர் ரீஜன் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும். எல்லாமே இதே மசில் குரூப் தான் ஒர்க் அவுட். ஆனால் பைசெப் மட்டும்தான் கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகி பிராச்சி, பிரேக்கலிஸ் இந்த மசில்லையும் அது விட்டு அதுலேயும் எங்களோட கோ நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிக்கணும். லம்பர் ரீஜன், லோ பேக் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகி, ஷோல்டர் மசில் இதே மாதிரி மசில் எல்லா குரூப்பையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ இது வந்து டோட்டலி இந்த ஜிம்களுக்கு போனால் எல்லாம் எக்ஸசைஸுக்குள்ளேயும் இதுகள் நடக்கிறது தான். இதை நான் அவங்கள எப்படியுமே ஜிம்மில் போனால் பிகினர்னு நாங்கள் வேண்டிய ஸ்போர்ட்ஸ்க்கு போனால் பேசிக் ஸ்டேஜ் ஒன்று அந்த எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணணும். இலங்கையை பொறுத்த அநேகமாக மன்சர் இது வந்து பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்குது. ஏன்னா மன்சர் ஜிம்முன்னு நினைக்கிறே வந்து மேலே குறைக்கிறதுக்கு மேலே கூட்டுற மாதிரி இல்லை. 99% ஜிம் சொல்கிறே வந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு தேவைப்பட்ட இது தான் ஜிம். ஃபிட்னஸ் சொல்கிறே வந்து எங்களோட ஆயுக்காலம் கொடுத்திருக்கிறேன்னா வந்து 78 வருஷம் எங்களுக்கு வாழையிலும் WHO கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை ஆகி வந்து 78 வருஷம் எங்களுக்கு வாழை 7 பிரச்சனை ஆகி. அப்போ வந்து அப்படி நாங்கள் பார்க்குறேன்னா இப்போ வந்து அநேகமாக நாங்கள் படிக்கிறோம். சின்னத்துலேருந்து படிக்கிறோம். இந்த படிப்பை நாங்கள் கொடுக்க தொடங்கிட்டோம் 5 வயசுலேருந்து. எங்களோட லைஃப்பில் வந்து இஷ்யூஸ் கொஞ்சம் ஆகிக்கணும் போகுது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். வாழ்கிறதுக்கு வாழையெல்லாம் போகுது. ஏன்னா நாங்கள் மெடிசின் டிபெண்ட் பண்ணுறோம். மெடிசின் ஆகி போகிறோம். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு போகிறோம் வந்து நாங்கள் இந்த மெடிசினை டிபெண்ட் பண்ணுற அப்போ நாங்கள் எங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் என்பது உணவு பழக்க வழக்கங்கள் அன்றாடம் நாங்கள் கடைபிடிக்கின்ற விடயங்கள் என்பது இப்பொழுது மருந்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ எங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட வந்து சைல்ட்ஹுட் அந்த பீரியடில் வந்து நல்லா விளையாடணும். விழுந்து கிழிந்து எலும்பணும். அந்த விழுந்து கிழிந்து எலும்புற நேரத்தை எங்களோட நியூரோன் சொல்கிற இம்ப்ரூவ் ஆகுது. அந்த இம்ப்ரூவ் ஆகினத்தை எங்களோட நர்வ்ஸ் சரியாக பேலன்ஸ்க்கு வந்துடும். இதுகள் நடக்கிற காலத்தில் வந்து நாங்கள் வந்து மிச்சம் லோடை கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷனை சம்மந்தம். அப்போ வந்து அதுலேயும் ஒரு பிரச்சனை உண்டாகுது எங்களோட பிள்ளைகள். அப்படி வரக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆகக்குள்ள வந்து அவங்க வந்து என்ன மெடிசின் எடுக்கிற நிலைக்கு வராங்க. இது வந்து நாங்கள் பார்க்க போகிறோன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 18 to கீழே இருக்கிறோன்னா பிள்ளைகள்னு சொல்கிறோம். இப்போ வந்து மெடிசின் லைஃப் லாங் மெடிசின் எடுக்க ஆவிக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ என்ன 4% ஆகிக்கிறாங்க. இப்போ அவங்க அதுக்கு அப்புறம் 18 to 40 70% ஆகிக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா 40 to
இது 78 வாழ்கிறவங்க வைக்கிறவங்க வந்து 74%. இதே மாதிரி நிலைமைக்கு வந்து மெடிசின் வந்து எங்களுக்கு எப்படியுமே க்யூர் பண்ணாய்த்தானே, மெடிசின் க்யூர் பண்ணாது. இன்றைக்கு நான் சீனிக்கு எடுக்கிற பீல்ஸை பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் எடுக்கிறேன்னா அதுவும் 2 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தா 1000 மில்லிகிராமுக்கு நான் பேத்துறேன். அப்போ ரிடியூஸ் ஆகவில்லை எங்களுக்கு இது. அப்போ வந்து இதில் எங்களுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு தெரியுது. ஒரு தற்காலிக தீர்வாக மட்டுமே மருந்து என்பது காணப்படும். நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி இப்போ எக்ஸசைஸ் பண்ணேன்னா நாங்கள் எக்ஸசைஸ் பொதுவாக நாங்கள் ஜிம்மில் போய்த்து ஜிம் இல்லை வீட்டில் என்ன பண்ணினேன்னா நாங்கள் வந்து எந்த நாளும் நாங்கள் முன்னுக்கு தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொண்டு எங்களுக்கு பேர்ஸ் பண்ணிக்கிறோம். இதை இல்லாமல் அதே மாதிரி இருக்க போகல அடிஷனலாக நாங்கள் அதுக்கு எனக்கு பெனிஃபிட் தான் எங்களோட BDNF இந்த ஹோமோன் அது டொப்பமின் அனைத்து TP53 மூளைக்கு தேவையான இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் எங்களை பேலன்ஸ் பண்ணுது. அந்த பேலன்ஸ் பண்ணுற அட்வான்டேஜ் நாங்கள் எடுக்கிறோம் இல்லை, இந்த அட்வான்டேஜ் ஒன்று நாங்கள் எடுக்கிறோம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஜிம் சொல்கிறே வந்து ஒன்று மேலே குறைக்கவும் மேலே ஏற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிலுமான பொதுவாக இருக்கிற இடம் தான் ஜிம் சொல்கிறோம். அப்போ வந்து நாங்கள் ஏன் இதை யூஸ் பண்ணான், இது வந்து ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கோ பவர் லிஃப்டிங்கோ அதுக்கு விட எங்களுக்கு தெரியல வாழணுமே. நாங்கள் என்னென்ன ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம். அப்போ வந்து எல்லாத்துக்குமே உடம்புல பொறுத்தவரையில் எல்லாம் உடம்புல எல்லாம் ஆல்மோஸ்ட் நாங்கள் சொல்ல போனால் போனிக்கு வந்து நெட் 160, அப்போ வந்து என்ன மசாலிக்கு வந்து 640 மாயிக்கு. அப்போ இதுகள் எல்லாம் எங்களோட கவர் ஒண்டிக்கு ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி எங்களை கவர் பண்ணுறேன். அப்போ இதுகள் எல்லாம் எங்களுக்கு வந்து எந்த நேரம் ஃபங்க்ஷன் சரியாக கொடுத்தேன்னா நான் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு போகிற ஆத்தரைட்டிஸ் ஆத்தரைட்டிஸ் வரைக்கும் 64 சொச்சமிக்கு இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு போகிறோம். இதை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் மனுஷருக்கு தெரியாது இதுக்கு மெடிசின் இல்லைண்டு. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் மாதிரி இதே மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இதே மாதிரி எல்லாமே ஈக்கிற சுட்டுத்தான் நாங்கள் பெயின் கீழே சத்துக்களை எடுத்துக்கணும் போவோம். அப்போ அந்த நேரம் கவர் ஆகும். அப்போ வந்து நான் சொல்லுவேன் இந்த எக்ஸசைஸ் சொல்கிறேன் மஸ்டாக ஈக்கணும் எல்லாத்துக்கும். மிச்சம் நேரம் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த 45 மினிட்ஸ் ஒரு வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை நமது உடலை நாங்கள் பாதுகாப்பதற்காக இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வது என்பது உண்மையிலே முகமது அரஃபத் மாஸ்டர் கூறுவது என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. பல விடயங்கள் இருக்கிறது. இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெக்சராகவும் இருக்கின்றபடியால் இது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை இவர் தெளிவாக எமக்கு வழங்குகின்றார். வெறுமனே உடற்பயிற்சி கூடம் என்பது எங்களுடைய உடலை கூட்டுவதற்கோ அல்லது உடலை குறைப்பதற்கோ நாங்கள் சென்று பயன்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதை தாண்டி நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவர் கூறியது போல அவனுடைய ஆயுட்காலத்தை சரியாக அவன் பயன்படுத்திக் கொள்ளவும் இன்னும் ஆயுட்காலத்தை கூட்டிக் கொள்ளவும் அவர் சரியாக தங்களுடைய உடலை பேணி பாதுகாப்பதற்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அங்கு நாங்கள் அந்த பயனை சரியாக பெறுவோமாக இருந்தால் நிகழ்காலத்தில் இப்பொழுது உலகத்தினுடைய இந்த மாற்றத்திற்கு நாங்கள் ஈடு கொடுத்து வாழ்வதற்கு மிக முக்கியமாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்திலிருந்து நாங்கள் ஆரோக்கியமாக எமது உடலை பேணி நாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த பிரஜையாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. அதை நாங்கள் இந்த உடற்பயிற்சி கூடங்களில் எப்படி பெறுகிறோம் என்பதும் கூட முக்கியமானது. அவ்வாறு உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று உடற்பயிற்சியை மட்டுமே பெறாமல் அதில் இருக்கின்ற சில விளையாட்டுகளை தங்களுடைய அடையாளமாகவும் தங்களுடைய எதிர்காலமும் மாற்றிய பல வீரர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவர்கள் அனைவருமே இந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று அதனூடாக ஒரு விளையாட்டிலே தங்களை ஈடுபடுத்தி மிகப்பெரிய பிரபல்யமாக ஆகியிருந்தார்கள். உலகளாவிய ரீதியில் இதற்கு பல உதாரணங்களை கூறலாம். ஆனால் இதே போன்றதொரு நிலை இப்பொழுது இலங்கையிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த விளையாட்டு துறைகளில் பல வீர வீராங்கனைகளை தொடர்ச்சியாக இப்பொழுது நாங்கள் பார்த்து வருகிறோம். அது இலங்கைக்கு கிடைத்த ஒரு பெருமையாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களுடைய இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கினூடாகவும் பலரும் பல சாதனையை படைத்திருந்தார்கள். அண்மையிலும் கூட தாய்லாந்திற்கு இந்த 12வது உலக மாநாட்டிற்கு விளையாட்டிற்கு சென்று பலர் பல பதக்கங்களோடு தாயகம் திரும்பியிருந்தார்கள். எங்களுடைய கலையகத்திற்கும் கூட அண்மையில் தனலட்சுமி என்கின்ற உங்களுடைய ஒரு வீராங்கனை வருகை தந்திருந்தார். அவரும் கூட பல விடயங்களை பேசியிருந்தார். உங்களை பற்றியும் பல விடயங்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஆண்கள் இந்த விளையாட்டிலே ஈடுபடுவது அந்த விளையாட்டிற்கு கொண்டு வருவது என்பது சற்று இலகுவான ஒரு விடயம். பெண்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? அவர் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழர். அவர் அவருடைய வருகை அதை போன்று பல்வேறுபட்ட இவ்வாறான மாவட்டங்களிலிருந்து வடக்கு கிழக்கு மலையகத்திலிருந்து வருகின்ற இந்த வீர வீராங்கனைகளுடைய வருகை என்பது இந்த விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எப்படி உதவியாக இருக்கிறது? ஓகே, இப்படித்தானே அது நினச்சின்னா நான் கொழும்புல நான் வாழ்கிற சுற்றி எனக்கு தெரியும் வந்து கொழும்புல எல்லாமே ஸ்போர்ட்ஸில் ஈக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாமே அவங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தால் நான் எனக்கு சாதாரணமாக எல்லாமே என்னையே தெரியும். அப்போ எனக்கு தேர்வுப்படி தெரியாத டிஸ்ட்ரிக்ட் எனக்கு போவே தேர்வுப்படி. தனலட்சுமி வந்து சொல்ல போனேன்னா அவள் ஸ்டடீஸ்க்கு வந்தால் என்கிட்ட வந்து ஸ்டடி பண்ணினா அந்த நேரம் அவளோட
நல்ல டேலண்ட் இருந்துச்சு. எனக்கு விளங்கிச்சு இவ வந்து கட்டாயமாக இப்படி ஈக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. அவள் ட்ரெயினராக இருந்தாலும் நான் உங்களுக்கு அவருக்கு சொன்னேன் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் இதில் ஸ்போர்ட்ஸும் நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். இல்லை எனக்கு அது எல்லாம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல டேலண்ட்டு உங்களுக்கு சாதிக்க வந்தால் சாதிங்க, நான் ஆசை காட்டித்தரேன். அப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரையில்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் கால் பண்ணினேன். கால் பண்ண வாக்கில் அப்போவும் சொன்னேன், சார் உங்களுக்கு சுற்றி தான் நான் வாரேன், எனக்கு கஷ்டம் இதெல்லாம் நான் செஞ்சு பழக. நான் சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க தானே செஞ்சு பார்ப்போம் கொஞ்சம். அவள் ட்ரெயின் பண்ண ஒரு நான் நினைக்கிறேன் 3 நாள் எடுத்தேன். அப்போ நான் கண்டேன் அவள் வந்து 80 kg 40 kg தான் நான் தூக்கினேன்னு சொன்னேன். அந்த டெக்னிக் அதுகளெல்லாம் சொன்ன வாக்கில் ஆல்மோஸ்ட் 85-100 கிட்ட பேத்துட்டா. அப்போ நான் சொன்னேன் இதே ஒரு ஹவருக்குள்ளால உங்களோட இந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரென்த் உங்களோட உடம்புலேக்கி, இந்த ஸ்ட்ரென்த் உங்களோட நான் ஒன்றும் பெருசாக சாதிக்க அந்த நுணுக்கங்களை சரியாக கண்டுபிடிக்கும். அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட ஸ்ட்ரென்த் உடம்புலேக்கி. அதை எடுக்கிறதே என் வேலை. அதை எடுத்தேன் சரியாக முறையை அவருக்கு ட்ரைனிங்கை சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன டூர்னமெண்ட்டுக்கு அது செய்யுங்க. அப்போது எனக்கு டூர்னமெண்ட் ஒன்றும் ஏழாண்டே தான் சொன்னேன். எனக்கு டூர்னமெண்ட் இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு 7 நீங்கள் வெத்துவீங்க, இவ்வளோ செஞ்சிட்டீங்க, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்டு. அப்போ ஓகேன்னு சொன்ன வாக்கில் அவரோட பேரெல்லாம் போட்டு அந்த சக்தி பவர் ஃபைட்டர்ஸ் அங்கே ஒரு டூர்னமெண்ட் இருந்துச்சு, பவர் லிஃப்டிங் ஓப்பன் டூர்னமெண்ட் உண்டு. அதுக்கு நான் இவரோட பேரை நான் போட்டு உன்னத்தரையும் போட்டு 2 பேரை அனுப்பிட்டு நான் பார்த்தேன் இவ ஓகே எனக்கு தெரியுமா வெத்துவானேண்டா. இவருக்கு உள்ளாலே ஒரு திறமை இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கொழும்புக்கு வந்து இவ்வளோ மத்தியில் சாதிக்கலும் இதெல்லாம் சின்ன விஷயம் இதெல்லாம் அப்படி பார்த்தேன். அப்போ வந்து அவள் அதில் பேத்து வின் பண்ணினா. அப்போ எனக்கு சரியான சந்தோஷம். அதில் நான் சொன்னேன் இதை விட்டுடவானு, இதில் முன்னுக்கு போவான்னு. அப்போ அவள் கண்டினியூ பண்ண அதில் ஒன்று போகல. எனக்கு அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா இப்போ ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் ஒன்று அதே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு அதுலேயும் மேலுண்டு. அதிலும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவள் கோல்டு மெடல் எடுத்தா. அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பவர் லிஃப்டிங், ஸ்ட்ரென்த் லிஃப்டிங், ஸ்ட்ராங் மேன் அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இலங்கையிலே பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப ஆகிக்கிறேன். அப்படி பார்த்தேன் இப்போத்துக்கு ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ்க்குள்ளாலே நான் நினைக்கிறேன் மாய்க்கு. அப்போ இதே மாதிரி தான் மற்ற பிள்ளைகளும் இதே மாதிரி அவங்களுக்கு முன்னுக்குணர நாங்கள் நெக்ஸ்ட்டுக்குமே நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டியத்தரும் கண்டெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து நாங்கள் எங்களோட ட்ரைனிங் எடுத்து அவங்க முன்னுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் வந்து தனாக்கு இப்படி செஞ்ச மாதிரி இன்னும் அவுட் ஆஃப் கொழும்பு மாயில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லையும் விற்பாங்க. இன்னொரு ஒருத்தரும் போகாத டிஸ்ட்ரிக் நான் ட்ரை பண்ணேன். வவுனியா, ஜெஃப்னா, கிளிநொச்சி அதே மாதிரி டிஸ்ட்ரிக் நாங்கள் இருக்கிற போகல தான் அதெல்லாம் ட்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ண தனா எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் அது மூலமாக ஜெஃப்னா பேத்து ஜெஃப்னாவில் இருக்கிற பிள்ளைகளை நான் தேடிக்கொண்டேன். அவங்களுக்கு ஒர்க் ஷாப் வச்சு அவங்களுக்கு டூர்னமெண்ட் அங்கே வச்சு அதே மாதிரி அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வவுனியா டிஸ்ட்ரிக் அப்பவும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணினா எனக்கு அந்த லிங்க் இருக்குல்ல. அப்போ வந்து அங்கேயும் பேத்து நாங்கள் ஒர்க் ஷாப் வச்சு 2 days நாங்கள் ஸ்டே பண்ணி அதே மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஜட்ஜிங் கோர்ஸ் வச்சு கோச்சஸ் கோச்சிங் இது வச்சு செமினார்ஸ் அதுகளை வச்சு அவங்களையும் ட்ரெயின் பண்ணி வச்சு இப்போ ஆல்மோஸ்ட் அன்றைக்கி 12 கோச்சஸ் மாதிரி லீக்கிறாங்க. அங்கே இல்லை ஜாழ்ப்பாணத்தில் மிக்கிறாங்க. பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபுல் வெல்கம் பண்ணினாங்க. இப்போ அது மூலமாக எனக்கு எலுமாவைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா 4 ஜெஃப்னாலேருந்து 4 கேர்ள்ஸ் மார்கள் எனக்கு எடுக்கலாம் போச்சு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு போகிறதுக்கு. அது நான் வந்து மீடியா இன்டர்வியூவில் நான் சொல்லிப்பேன்னா எங்களை நம்பி கொழும்பை நம்பி கேர்ள்ஸ் மார்கள் வார சொன்ன பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஆனால் வந்து அவங்க சாதனை படைச்சாங்க. என்ன வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சும்மா சாம்பியன்ஷிப் இல்லை, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு அவங்க வந்து கோல்டு மெடலும் சில்வர் மெடலும் பிரான்ஸ் மெடலும் எடுத்து இலங்கைக்கு ஒரு என்னை பெருமையை சேர்த்து கொடுத்தாங்க. எங்களுக்கு உண்மையான விஷயம் அது. அதுதான் எனக்கு சரியான சந்தோஷம். என்ன எல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே செஞ்சு கொண்டு போகிறேன். இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்கலாமே எப்படியுமே கஷ்டமே. ஐசிடி நான் விசிட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் 6-7 times ஜெஃப்னாக்கு நான் விசிட் பண்ணிக்கிறேன். நான் பாடி பில்டிங்கு நான் விசிட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு நான் பர்சனலி நான் விசிட் பண்ணி அவங்களோட பேசி அங்கே இருக்கிற பிரசிடென்ட் நாங்கள் போட்டோம். அவங்க ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி வவுனியா டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணோம். அதில் டனாவை நான் பிரசிடென்ட் இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட அவட பிரசிடென்ட் முன்னுதாரணமாக கொண்டு இன்னும் பலர் இதற்குள்ளே அதுகள் எல்லாம் இதை வந்து இலங்கை முழுவதும் இதை விஸ்தரிக்கிறதுக்கு அதே மாதிரி நான் ஏற்பாடு அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும்
ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தே வந்து ஜெஃப்னா வவுனி அந்த சைடுக்கு தான். என்ன நாங்கள் இருக்கிற முன்னுக்கு அதை செஞ்சு கொள்ளணும், இல்லாட்டி சரியான கஷ்டமாகிடும், மற்றவங்க அதை யோசிக்க மாட்டாங்க தானே. அது சொல்லி தான் நான் அதை செஞ்சேன். இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஜெஃப்னா வவுனியா பேட்டிக்குள்ளோ எல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகி இந்த ஸ்ட்ரென்த்ல இப்போ எங்களை கூப்பிடுறாங்க அங்கே டூர்னமெண்ட் எல்லாம் வைக்கிறது. அதே மாதிரி நிலைமைக்கு நாங்கள் கொண்டிக்கிறோம். இந்த நிலைமையில இலங்கையிலே ஆல்மோஸ்ட் 1.5 years 2 yearsக்குள்ளால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த 2 years இந்தக்குள்ளால இப்போ நான் டீம் ஒன்று எடுத்து போகிறேன். நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், தாய்லாந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2வது டூர்னமெண்ட் எங்களுக்கு இந்த இயரில் பார்த்தேன். 2வது டூர்னமெண்ட் எனக்கு ஒத்துரிமைக்கு இல்லை ஒன்று போகிறதுக்கு இல்லைங்க. நான் மட்டும் விசிட் பண்ணுறேன் எஸ் கெஸ்ட்டாக, சீஃப் கெஸ்ட்டாக நான் அங்கே போகிறேன். பேத்து இலங்கையில் வந்து கொடியை போடுறதுக்கு ஒத்துரிமைக்கு இல்லை. அப்போ இந்த தாயினா எனக்கு 7 மாதம் நான் கண்டினியூவஸ்லி டூர்னமெண்ட் வைக்கிறேன். வந்து இலங்கையில் 1.5 வருஷங்குள்ளால மேஜர் டூர்னமெண்ட் நான் வச்சு இப்போ 3 டூர்னமெண்ட். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு டூர்னமெண்ட் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் நான் சாம்பியன்ஷிப் அங்கேயால் ஆர்கனைஸ் பண்ணி வைச்சேன். அதோட எனக்கு உணர் சாதனை உண்டு. என்ன மூலமாக இலங்கையில பொறுத்தவரை பாடி பில்டிங் சொல்கிறது தான் நம்பர் 1 கேட்குது இந்தியில். எனக்கு இந்த பாடி பில்டிங்குள்ளால பேர்த்து ஏன டூர்னமெண்ட் அவங்களுக்குள்ளால கேளுமா வச்சு அவங்களோட இதோட அதுல ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கே ஒரு இதா அவங்களோட டூர்னமெண்ட் உள்ளுக்கு அவங்க எலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் பேசி அதே அட்வான்டேஜ் எடுத்தேன். அது மூலமாக தான் எனக்கு மன்சர் வரக்கூடும். பொடிமார்கள் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் நிச்சயமா, ஏன்னா அது இலகுவாக இருக்கும். பாடி லிஃப்டிங் என்பது இலங்கையில் அனைவராலும் அறிந்த பலரும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாகவும் பங்கு பெற்றுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்ற பொழுது அதற்குள்ளே இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். பலர் இதில் ஆர்வம் காட்ட தொடங்குவார்கள், இந்த விளையாட்டு தொடர்பாக தெரிந்து கொள்ள தொடங்குவார்கள். இப்பொழுது எத்தனை வீராங்கனைகள் இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் போட்டியிலே பங்கு பெற்றுகிறார்கள்? இப்போ நாங்கள் வந்து 9ஆம் மாதம் ஒரு டூர்னமெண்ட் நிலைக்கு அந்த டூர்னமெண்ட்டில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் 250 அட்லீஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு இருந்த டூர்னமெண்ட்டில் வந்து 120 பேர் கலந்து கொண்டாங்க இலங்கையில். 100 இப்போ 250 பேருக்கு மேலே. என்ன இப்போதைக்கு இருக்கிற ரிக்வஸ்ட் எல்லாம் ஜிம்லேருந்து எங்களுக்கு ரிக்வஸ்ட் வருது. எங்கடையில் 10 பேர் இருக்கிறாங்க, இப்போ அவங்களும் ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் அநேகமாக ஆல்மோஸ்ட் 250 மேலால தயாரிக்குமே குறையாது. அதுதான் 2-3 டேஸ்க்கு நாங்கள் டூர்னமெண்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். இதே மாதிரி என்ன சொல்லப்போனால் நாங்கள் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போனோம் வந்து 14 பேர், என்னோட 15 பேர். அந்த 15 பேரில் 26 மெடல் என்னைய விட்டா 26 மெடல் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா ஹிஸ்டரி. அதில் பங்கு பற்றி அனைவருமே ஏதோ ஒரு பதக்கத்தோடு தான் திரும்பி இருந்தார்கள். அதில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் வந்து 5 இருக்கு இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களும் சர்ப்ரைஸ். இந்தியா பொறுத்தவரையில் இந்தியாவில் வந்து 146 கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஆகிக்கிறாங்க. 2,21,00,000 இருக்கிறவங்க நாங்கள் செகண்ட் வந்துக்கிறோம். பாகிஸ்தான் இருந்துச்சு 23 கோடி எங்கே இருக்கிறாங்க. அப்படி இருந்து நாங்கள் செகண்ட் வரேன்னா அது எங்களுக்கு இலங்கைக்கு வந்து பெருமை கொண்டாட உண்மையான ஒரு விடயம். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் நான் பேத்தி 26 மெடல் எடுக்கக்கூடியமாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு விதமான ஆதரவு உங்களுக்கு இருக்கல இலங்கையை பொறுத்தவரை. அவங்களோட சல்லியை ஸ்பெண்ட் பண்ணி அப்படித்தான் எல்லாம் வந்தாங்க. ஒரு ஸ்பான்சர் சொன்ன எங்களுக்கு ஒரு ஃபெடரேஷனுக்கு ஸ்பான்சர் இருக்கல ஒருத்தருக்கு. ஏன்னா இது புதுசாக வளர்ந்து வருகின்ற ஒரு விளையாட்டாக இருக்கின்றது. அரசாங்கத்தில் ஏதேனும் ஒரு ஈடுபாடு அதில் விளையாட்டுத்துறையோடு இதை கதைத்து அந்த அமைச்சோடு சேர்ந்து இது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏதேனும் இல்லை. இப்போத்துக்கு நாங்கள் வந்து அவங்களோட கைட்லைன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு 2 இயர்ஸாக கொடுத்துக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இது இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எங்களுக்கு கிளப்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது இலங்கையில் பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிளப் ஃபார்ம் பண்ணுற சரியான கஷ்டம். காசு அநேகமானும் சும்மா மன்சர் வந்து அவங்க ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பிரசிடெண்ட்டை போடணும், ஒர்க் ஷாப் வைக்கணும். இப்போ ஒரு எங்கேயாலுமே எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இது ஒரு பரவலாக பேசப்படுகின்ற விளையாட்டாக மாறினால் மட்டுமே இதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. நாங்கள் எனக்கு இதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் நம்புகிறோம். நான் கிட்டத்தில் பேசி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட பேசினேன். ஆனால் அவர் இன்னமும் கிளியர் இல்லை. என்ற எங்களுக்கு வந்து நாங்கள் அதை டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 12 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் கவர் பண்ணணும். இப்போதைக்கு 7th நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம். ஏண்டா இந்த டூர்னமெண்ட்டையும் கவர் பண்ணணும், இவங்களை ட்ரைனிங்கையும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சு கொண்டு செய்யக்குள்ள சரியான கஷ்டம். ஏண்டா 1.5 வருஷங்குள்ள நாங்கள் சாதிச்சு நியாயமா எங்களுக்கு தேவையான கோல்டு மெடல்ஸ் நாங்கள் எடுத்து வந்துட்டோம் இலங்கைக்கு. மற்ற ஃபெடரேஷன் நான் உத்தரம் சொல்ல அப்படி பார்த்தேன் நாங்கள் முன்னாடி இருக்கிறோம் நான் நம்புகிறேன்.
உங்களுக்கான பாதை என்பது சரியான ஒரு பாதையாக அமைக்கப்பட்டு விட்டது. அதில் பயணித்து அதை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை மட்டும்தான் இருக்கிறது. உண்மையிலேயே நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வாசகம் தான், திறமைசாலிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சரியான ஒரு ஆசிரியர் இருந்தால் ஒரு மாணவன் சிறப்பானதொரு கல்வியை கற்று மிகப்பெரிய ஒரு பிரஜையாகவும் இந்த சமூகத்திற்கு தேவையான அத்தனை விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையாக மாறுவான். அதே போன்றுதான் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதற்கு சரியானதொரு வழிகாட்டியும் பயிற்சியாளர்களும் இருந்தால் அந்த துறையும் சரி, அதில் பங்கு பெற்றவர்களும் சரி, மிகப்பெரிய இலக்கை அடைவார்கள். அதை தான் இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புதியதொரு விளையாட்டை அறிமுகப்படுத்தி அந்த விளையாட்டினூடாக மிகப்பெரிய ஒரு சாதனையை படைப்பதற்கும் புதியவர்களை உள்வாங்குவதற்கும் இந்த விளையாட்டு என்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வாகவும், சமூகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் என்கின்ற ஒரு விளையாட்டினூடாக நாங்கள் இதற்கு முன்பாகவும் தனலட்சுமி என்கின்ற ஒரு வீராங்கனையை பார்த்திருந்தோம். இப்பொழுது அவர் கூறியது போன்ற இந்த இலங்கை வலுதூக்கல் சங்கத்தினுடைய தலைவர் முகமது அரஃபாத் அவர்கள் கூறுவது போன்று இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நிதி ரீதியான பிரச்சனைகள் என்பது இவர்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அதுவும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த விளையாட்டுக்கான ஒரு அங்கீகாரம் என்பது சரியான முறையில் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு விடயமும் இலக்கும் தான் எங்களுக்கும் இருக்கிறது. காரணம், புதியவர்கள் உருவாகும் பொழுது, புதிய புதிய விளையாட்டுகள் வரும் பொழுது நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கியும் அபிவிருத்தியை நோக்கியும் நகரும். இது ஒட்டுமொத்தமாக இலங்கை போன்ற ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாடுகளுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இதை பரந்துபட்டு சிந்தித்தால் மட்டுமே மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நாங்களும் நகர முடியும். உலக நாடுகள் இலங்கையை இன்னும் போற்றுவதற்கும் அது ஒரு காரணமாக அமையும். இன்றைய இந்த ஒரு கலந்துரையாடலும் உங்களை இந்த கலையகத்திற்கு அழைத்து நாங்கள் பேச கிடைத்தமை பெருமையாக நினைக்கிறோம். நன்றி. நன்றி.